பலவிதமான எண்ண ஓட்டங்களோடு சிந்தனைகளோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வீற்றிருக்கின்றோம், காத்திருக்கின்றோம். எப்படியோ ஒரு வகையில் அல்லது ஒரு வழியில் இந்த 2024 ஆண்டை முடிக்க இருக்கிறோம். அடியெடுத்து வைக்க இருக்கிற 2025 ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்குமோ அப்படி என்ற எண்ணம், சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்கும். டிவியில் பார்த்தா ஜோசியர்கள், ஜாதகக்காரர்கள் 2025 ஆண்டு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் என்றெல்லாம் பலவிதமாக கணித்து சொல்லிக் கொண்டிருக்கிறதை சில நாட்கள், இந்த வாரமாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையாகவே 2025 ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க நாம் இருக்கிறோம். அந்த 2025 ஆண்டின் வாசலிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். எப்படி அந்த வாசலுக்குள்ளே 2025 ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்தால் நமக்கு இந்த ஆண்டு, புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படி என்றெல்லாம் நாம் இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நமக்கு திருமறை ஆதாரமாக இருக்கின்றது. ஆகவே 2025 ஆண்டு நாம் எப்படி அடியெடுத்து வைத்தால் நமக்கு நன்றாக இருக்கும். இன்றைக்கு மத்திய அரசு ஒரு புதிய வரியை நம்மளே திணித்திருக்கிறது. என்ன வரி என்று சொன்னால் ஜிஎஸ்டி என்ற ஒரு வரி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி என்ற வரி. நீங்கள் சாதாரண ஒரு ஹோட்டலில் போய் ஒரு இட்லி சாப்பிட்டீர்கள் என்று சொன்னாலும் அதற்கு ஜிஎஸ்டி கொடுத்துதான் நீங்கள் தீர வேண்டும். அதற்கு வேற வழியே இல்லை. அதே போல இந்த 2025 ஆண்டிலே நாம் வெற்றிகரமாக பிரவேசிக்கவும், இந்த 2025 ஆண்டு நமக்கு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாமும் ஜிஎஸ்டியை கொடுத்துதான் ஆக வேண்டும். ஜிஎஸ்டியை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும். அது என்னையா ஜிஎஸ்டி? ஃபர்ஸ்ட் ஜி, give thanks to the Lord. Give thanks to the Lord. கடவுளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அதான் முதலாவது கடவுளுடைய எதிர்பார்ப்பு. நன்றி என்கிற வார்த்தை சொல்லவும் கேட்கவும் இனிமையான ஒன்று. சொல்லவும் கேட்கவும் இனிமையான ஒன்று. இந்த நன்றி ஒரு ஆரோக்கியமான மனநிலையை நம்மிடத்தில் ஏற்படுத்துகிறது. மட்டுமல்ல, நன்றி என்கிற வார்த்தை நல்ல உறவு சூழலை நம்மிலே ஏற்படுத்துகிறது. அப்போ கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒன்று, நாம் அவருக்கு நன்றி கொடுக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். Give thanks to the Lord. கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும்? அது மிக முக்கியமானது. 103வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தாவீது மிக மிக அருமையாக தெளிவாக சொல்லுகிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ
மறவாதே. அடுத்து சொல்கிறார், அடுத்துதான் அதுல ஆச்சரியமானது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், அதுதான் முதல் ஸ்டெப். நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னித்திருக்கிறார். ஜபத்திலே சொன்னேன், 2024 முதல் மாதத்தை கண்டவர்கள் எத்தனை பேர் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். வயது முதிர்ச்சி நிமித்த ஒரு பக்கம் இருந்தாலும் பலவீனங்கள், எதிர்பாராத பலவீனங்கள், விபத்துகள், யுத்தங்கள், அப்படி என்று பல கோணங்களிலே, நிலச்சரிவுகள், பூகம்பங்கள், வெள்ளத்திலே ஏராளமான பேர் மரித்திருக்கிறார்கள். அவர்களை விட யோக்கியமானவர்கள் அல்ல நாம். ஆனால் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுள் நம்மேல் இரக்கம் கொண்டு நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் எல்லாம் மன்னித்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால்தான் சொல்லுகிறார், அவர்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அடுத்து என்ன சொல்லுகிறார்? உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிசிக்கல் பிளஸிங். அடுத்து சொல்லுகிறார், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, ஹெவன்லி பிளஸிங்ஸ். அப்போ இவ்விதமான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார், நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல். அதுதான் கடவுள் நம்மிடத்திலே இந்த 2024 ஆண்டின் கடைசி நிமிடங்களிலே நின்று கொண்டிருக்கிற நம்மிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு முறை 10 குஷ்டரோகிகள் வந்து சுகமடைந்து சென்றார்கள். 10 பேர்ல ஒரே ஒருவன் மாத்திரம் வந்து நன்றி சொன்னான். அப்போதுதான் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்டார், எப்பா, சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? நீ மட்டுமே வந்திருக்கிறாய், மற்ற 9 பேர் எங்கே? இன்றைக்கு கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் அதுதான். நாம் தகுதியற்றவர்கள், நாம் பலவீனம் பாண்டவர்கள் இருந்த போதிலும் கடவுளுடைய மாறாத கிருபை நம்மேலும், குடும்பத்தின் மேலும், நம்முடைய பிள்ளைகளின் மேலும் ஆண்டவர் விளங்க செய்திருக்கிறார். ஆகையினால் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இரண்டாவது, எஸ், GST, GS. அப்படி எஸ் என்று சொன்னால் ஷைன் அவுட். ஷைன் அவுட், ஷைன் அவுட் வெளியேற்றுவது. நன்றி சொல்லுகிறதாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஆகாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வெளியேற்ற வேண்டும். அது மிக முக்கியமானது. புத்தாண்டுக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆகாதவற்றை, கடவுளுக்கு பிரியமற்றவை, பிரியமல்லாததை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அகற்ற வேண்டும். அது என்ன? அநேக காரியம் இருக்கிறது, எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி அடுத்த இதுக்கு நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு இளம் தலைமுறையினரையும் இன்றைக்கு இருக்கிற மக்களையும் அதிகமாக பாதித்திருப்பது என்ன செய்யுதுன்னா, அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை இரிட்டேட். இரிட்டேட் என்று சொன்னா என்ன வார்த்தை? எரிச்சல் ஊட்டுகிறான், எரிச்சல் ஊட்டி கொண்டே இருக்கிறான். இன்றைக்குள்ள இளம் தலைமுறையினர் அதிகமாக, பிள்ளைகள் எல்லாமே அதிகமாய் பயன்படுத்துகிற வார்த்தை எல்லாம் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கிறான், என்னை எரிச்சல் படுத்திட்டே இருக்கிறான். அந்த எரிச்சல் என்கிறது மிகவும் ஆபத்தான ஒன்று, மிகவும் ஆபத்தான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம். திருமறையிலே 2 இடங்களிலே 2 மனிதர்களை குறித்து பார்க்கிறோம். 2 பேர் எரிச்சல் அடைந்தார்கள். ஒருவன் யார் என்று சொன்னால் காயின். தன்னுடைய சகோதரன், உடன் பிறந்த சகோதரனாகிய ஆபேலுடைய காணிக்கையை கடவுள் அங்கீகரித்தது நிமித்தமாய் காயின் என்ன செய்தான்? வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று. ஆதம் கேட்கிறார், கடவுள் கேட்கிறார்.
காயின், ஏன் உனக்கு எரிச்சல் மூழ்கிறது? ஏன் உன்னுடைய முகநாடி வேறுபடுகிறது? இன்றைக்குதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சார்ந்தவர்கள் கொஞ்சம் அப்படியே முன்னேறும் போது, வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திலே அடியெடுத்து வைக்கின்ற போது நமக்கு எரிச்சல் உண்டாகிறது. எரிச்சல் உண்டாகிறது. இந்த எரிச்சல் தான் பாருங்கள், எரிச்சலை நாம் சாதாரணமாக நினைக்கிறோம். இந்த எரிச்சல் தான் கடைசியிலே காயினை ஒரு கொலைக்காரனாக மாற்றியது. கொலைக்காரனாக மாற்றியது. அதே போல திருமறையிலே இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, யோனா. நினிவேக்கு போக மறுத்தவன் கடைசியாக நினிவேக்கு போகிறான். அங்கே நினிவே மக்களுக்கு பிரசங்கிக்கிறான். கடவுள் சொன்னபடி மக்களை அழிப்பார் என்று எதிர்நோக்கோடு இருக்கிறான். அது நடக்காத உடனே அவன் எரிச்சல் அடைகின்றான். அந்த மக்கள் அழிந்து போக வேண்டும் என்று கடவுள் சொன்னார், அது அழிக்கவில்லை. அப்படி என்பதற்காக அவன் எரிச்சல் அடைகின்றான். அதான் கடவுள் கேட்கிறார், யோனாவை பார்த்து கேட்கிறார். யோனா 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? இந்த எரிச்சல் தான் நம்மை கோபத்துக்கு நேராக, நம்மை மிகுந்த ஒரு பகைக்கு நேராக, நம்மை வைராக்கியத்திற்கு நேராக நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. ஆகையினால் அவைகளிலிருந்து வெளியேறுங்கள், அல்லது அவைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியேற்றுங்கள். இதுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளிலே எதிர்பார்க்கின்ற காரியம். இந்த கோபம், இந்த பகை, இந்த வைராக்கியம், இந்த எரிச்சல், இவைகளோடு நாம் புத்தாண்டுக்குள்ளே பிரவேசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு பெரிய வித்தியாசமான ஆண்டாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க போவதில்லை. ஆகவே இவைகளிலிருந்து நாம் வெளியேற வேண்டும், வெளியேற்ற வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும். அடுத்து 3வது மிக முக்கியமான ஒரு காரியம், ஜி ஆயிற்று, எஸ் ஆயிற்று. 3வது என்ன? டி, turn to God. கடவுளுக்கு நேராக திரும்புங்கள். turn to God. கடவுள் மீண்டும் 2025வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக ஒரு உண்மையான மனமாற்றத்தோடு, ஒரு உண்மையான திருப்பு முனையோடு கடவுளுக்கு நேராக திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு தருகிறார். இந்த நாளிலே வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே அதை தான் நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப கடவுள் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களிடமிருந்து எதிர்பார்த்த ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு உண்மையான மனம் திரும்புதல். ஒரு உண்மையான மனம் திரும்புதல். ஒரு உண்மையான மனம் திரும்புதலை கடவுள் நம்முடைய இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தார். ஏனென்று சொன்னால், ஏசாயா 30வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். இவர்கள் கலகம் உள்ள ஜனம், கலகம் உள்ள ஜனம், பொய் பேசுகிற பிள்ளைகள், வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருந்தார்கள், இருக்கிறார்கள். தம்முடைய ஜனத்தை குறித்து கடவுள் சொல்லுகிறார், இவர்கள் கலகம் உள்ள ஜனங்கள், பொய் பேசுகிற பிள்ளைகள், வேதத்தை கேட்க மனதில்லாதிருக்கிற புத்திரராயிருக்கிறார்கள். அப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு மனமாற்றம் வேண்டும். இந்த நிலையிலிருந்து ஒரு மனமாற்றம் வேண்டும். அதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது, நீங்கள் மனம் திரும்பி மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்போ ஒரு உண்மையான ஒரு திரும்புதல் நமக்கு தேவை. Turn to God. ஒருவேளை இந்த 2024வது ஆண்டிலே நாம் வேறு பாதையிலே பயணித்திருக்க கூடும். நம்முடைய சுய சித்தத்திற்கும், சுய சிந்தனைகளுக்கும், எண்ணங்களுக்கும், சுய ஞானத்திற்கும் இடமளித்து தான் தோன்றித்தனமாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்திருக்க கூடும்.
ஆனால் கடவுள் மீண்டும் நமக்கு வாய்ப்பை தருகிறார். கடவுளுக்கு நேராக திரும்ப, உண்மையான மனமாற்றத்தோடு திரும்ப, கலக குணத்திலிருந்து திரும்ப, பொய் பேசுகிற நிலையிலிருந்து திரும்ப, வேதத்தை புறக்கணித்த நிலையிலிருந்து திரும்ப கடவுள் நம்மை அழைக்கிறார். அதான் மூன்றாவது டி சொல்கின்ற ஒரு காரியம், turn to God. ஆம் அன்பானவர்களே, இந்த ஜிஎஸ்டியை கடவுளுக்கு நாம் கொடுப்போம் என்று சொன்னால், இந்த ஜிஎஸ்டியை கடவுளுக்கு நாம் செலுத்திவிட்டு இந்த 2025 ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே வளமான, ஆரோக்கியமான, மாற்றம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையும். ஒருவேளை இந்த 2024 ஆண்டிலே நினைத்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம், நினைத்ததற்கு மாறாக காரியங்கள் போயிருக்கலாம், எதிர்பாராத பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், சவால்களை சந்தித்திருக்கலாம், துவண்டு போயிருக்கலாம், மனச்சோர்வுகளை சந்தித்திருக்கலாம். எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை. உண்மையாகவே இந்த ஜிஎஸ்டியை நீங்கள் செலுத்திவிட்டு இந்த 2025 ஆண்டுக்குள்ளே பிரவேசியுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தின் ஆண்டாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.